Hello friends, welcome to DRS Medical YouTube channel. It's DRS. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா important documents recorded during MBBS BDS counseling. So நமக்கு MBBS and BDS counseling அப்போ என்னென்ன important documentsலாம் வந்து பாத்தீங்க தேவைப்படும்ன்றத பத்தி வந்து பாத்தீங்க இந்த வீடியோல full detail வந்து பாத்தீங்க பார்க்க போறோம் friends. So வீடியோ வந்து பாத்தீங்க skip பண்ணாத பாருங்க. So இந்த வீடியோல வந்து பாத்தீங்க around ஒரு 20 documents பத்தி வந்து பாத்தீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. including வந்து பாத்தீங்கன்னா parents plus students documents சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். So வீடியோ வந்து பாத்தீங்க skip பண்ணாத வந்து பாத்தீங்க பாருங்க. ஓகே फ्रेंड्स, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காதுங்க. நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் யூஜிக்கான கிளாஸஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் MBBSக்கான கிளாஸஸ் ப்ளஸ் கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோங்க. ஸோ நீங்கள் நீட் யூஜிக்கான அப்ளிகேஷன் போகிறதுல இருந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கைடன்ஸ் வந்து கிளியர் கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலுக்கான ஒரு ஸ்மால் இன்ட்ரோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் ரெக்கார்டு டியூரிங் கவுன்சிலிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு ஒரு 2 கேட்டகரியாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் ரெக்கார்டு டாக்குமெண்ட் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ரெக்கார்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட் யூஜிக்கான அட்மிட் கார்டுங்க. ஸோ இந்த நீட் யூஜிக்கான அட்மிட் கார்டு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு 3 or 4 காப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஏன் சொல்கிறோன்னா நம்ம கவுன்சிலிங் டைம் அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் யூஜிக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட் யூஜிக்கான ஸ்கோர் கார்டு. ஸோ நமக்கு நீட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ப்ரொவிஷனல் ஸ்கோர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா NTA உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீட் யூஜிக்கான ஸ்கோர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ கேண்டிடேட்டோடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 10க்கான மார்க் ஷீட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 11க்கான மார்க் ஷீட்டுங்க. ஸோ கிளாஸ் 11க்கான மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 2018 ஆர் 2018க்கு முன்னாடி பேட்ச், அதாவது 12th கம்ப்ளீட் பண்ண இயர் வந்து பார்த்திங்கன்னா 2018 ஆர் 2018 முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் 11க்கான மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுங்க. ஸோ 2019 வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிளாஸ் 11க்கான பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 6 வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 12க்கான மார்க் ஷீட்டுங்க. நெக்ஸ்ட்டு டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8th வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு ஆர் எனி டிரைவிங் லைசன்ஸுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டு கிளாஸ் 6th to 12th. நீங்கள் கிளாஸ் 6th to 12th வரைக்கும் படித்ததுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டுங்க. ஸோ நீங்கள் அதாவது 6th to 12th வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்போது எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த டியூரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்க. ஸோ தனித்தனியாக போனஃபைடு சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கி தான் வைக்கணும். ஸோ 6th to 12th சேம் ஸ்கூலாக படிச்சிருந்தீங்களாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாங்க. ஸோ சேம் ஸ்கூலாக இருந்தீங்கன்னா. இப்போ சப்போஸ் நீங்கள் 6th to 12th வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ இண்டிவிஜுவல் ஸ்கூல் எந்தெந்த டியூரேஷனில் படிச்சிங்களோ ஸோ அதுக்கான தனித்தனியான போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வாங்க வேண்டி இருக்கும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் ஓப்பன் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படாது. ஸோ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷனுக்குள்ளே பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி, ஸோ இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஸோ அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். சப்போஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் PWD, அதாவது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸோ இதில் ஏதாச்சும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா ஸோ அது ரிலேட்டடுக்கான ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ஸோ எந்த ஸ்பெஷல் கேட்டகரிங்களோ ஸோ அது ரிலேட்டடுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். ஸோ இப்போ இஃப் அப்ளிகபிள் ஏன் சொல்லியிருக்கேன்னா இப்போது எஸ்சி, எஸ்டி ஆர் எஸ்சிஏ கேட்டகரி, ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆனுவல் இன்கம் less than 2.5 லேக்கோட குறைவாக இருந்துச்சுன்னா
அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் சைடில் இருந்து. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. சப்போஸ் இப்போ நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். ஸோ அதர் ஸ்டேட்டில் படித்தவங்களுக்கு அதர் கண்ட்ரியில் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மஸ்ட்டுங்க. ஸோ இந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த இயர் எப்படி பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் உங்கள் சிஸ்டர்ஸ் யாரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிகிரி ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்கலைன்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதர் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இஃப் அப்ளிகபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் ரெக்கார்டு டாக்குமெண்ட்டு டியூரிங் கவுன்சிலிங் அப்போது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி ஒரு 1 or 2 வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ நேட்டிவிட்டி இன்கம்மாக இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா. ஸோ இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேங்க. ஸோ உங்களுக்கு வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட் யூஜிக்கான அட்மிட் கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட் யூஜிக்கான ஸ்கோர் கார்டு. நெக்ஸ்ட் தேர்டு பர்த் சர்டிஃபிகேட்டு, கிளாஸ் 10th மார்க் ஷீட், கிளாஸ் 11th மார்க் ஷீட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 12th மார்க் ஷீட்டு, டிசி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃபுங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டு ஃப்ரம் 6th to கிளாஸ் 6th to 12th படித்ததுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். 14th வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், அதர் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இஃப் அப்ளிகபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ரெக்கார்டு டாக்குமெண்ட் டியூரிங் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங். இப்போ நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். ஸோ நம்ம கவுன்சிலிங் அப்போது பேரண்ட்ஸோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படுன்றதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஹூ கிளைம்ஸ் கம்யூனல் ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஒன் ஆஃப் எஸ்எஸ்எல்சி, பியூசி ஆர் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு. ஸோ பேரண்ட்ஸ் இப்போ கிராஜுவேட் முடிச்சிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கான கிராஜுவேட் டிகிரிக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருந்தாங்கன்னா 10th மார்க் ஷீட் ஆர் 12th மார்க் ஷீட் ஆர் டிசி. ஸோ இது வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லிட்ரேட்டாக இருந்தீங்கன்னா ஸோ இல்லிட்ரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்கன்னா ஸோ நான் லிட்ரேட் பேரண்ட்ஸ் ஷுட் ப்ரொடியூஸ் நான் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஒன் ஆஃப் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ஓட்டர் ஐடி. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஒன் ஆஃப் ரேஷன் கார்டு ஆர் பாஸ்போர்ட் சைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு டியூரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுன்சிலிங் அப்போ தேவைப்படுற டாக்குமெண்ட்டு. ஸோ இன்னொரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஹூ கிளைம்ஸ் கம்யூனல் ரிசர்வேஷன், எய்தர் ஒன் ஆஃப் எஸ்எஸ்எல்சி, பியூசி, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆர் எனி அதர் டிகிரிக்கான சர்டிஃபிகேட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எல்ஸ் இல்லிட்ரேட்டாக இருந்தாங்கன்னா நான் literate parents should produce a non-graduate certificate. Next one பார்த்தீங்கன்னா either one of the ID proof, ஆதார் கார்டு, லைசன்ஸ், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ஓட்டர் ஐடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா either one of ரேஷன் கார்டு ஆர் பாஸ்போர்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ரெக்கார்டு டாக்குமெண்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு டியூரிங் வந்து பார்த்தீங்கன்னா MBBS BDS கவுன்சிலிங்கு. ஸோ MBBS BDS கவுன்சிலிங்கான இம்பார்ட்டன்ட் ரெக்கார்டு டாக்குமெண்ட் ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இல்லைனா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கவுன்சிலிங் டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்போது இல்லைன்னா ஏதாச்சும் வந்து மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு ஃபார் counseling, MBBS BDS counseling.
ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் உங்களுக்கு எதை பற்றி வீடியோ வேணுமோ அதுவும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனலைசிஸ்க்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ ஃபார் இண்டிவிஜுவல் பியூர் கவர்மெண்ட் சீட்டுக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் SF MBBS சீட்ஸ், நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஸோ எல்லாத்துக்கான இண்டிவிஜுவல் கட் ஆஃப் மார்க் அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலில் வரும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பற்றி வீடியோஸ் வேணும்னாலும் அரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஏதாச்சும் ஒரு காலேஜ் பற்றி வீடியோ வேணும்னாலும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீடியோ சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன். நம்ம டிஆர்எஸ் மெடிக்கல் யூடியூப் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. டேக் கேர், பை, சைனிங் ஆஃப், இட்ஸ் டிஆர்எஸ்.